சின்ன வயசுல சினிமால சான்ஸ் தேடி சென்னைக்கு ஓடி வந்த ஒருத்தர் இன்னைக்கு மொத்த தமிழ் சினிமாயுமே அவரோட வீட்டை நோக்கி ஓடி வர வச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, டைரக்டர் கே பாக்யராஜ் சார் தான். டைரக்டர் கே பாக்யராஜ் சார் யாரு அப்படின்னா, ஒரு வெர்சடைலான ஒரு ஸ்கில்டு பர்சன். இவங்க சினிமால இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே மேக்சிமம் அதுல அவங்களோட கால் தடத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிச்சவங்க. இன்னைக்கு காலையில கே பாக்யராஜ் சார் மாரடைப்புனால இறந்துட்டாங்க. இது தமிழ் சினிமால ஒரு பேரிழப்பு. இவங்களை நோக்கி தமிழ் சினிமாவோட டைரக்டர்ஸ், ஆக்டர், ப்ரொடியூசர் சொல்லி மொத்த தமிழ் சினிமா, இது போக மத்த நடிகை நடிகைகள்லாம், மத்த இண்டஸ்ட்ரி இருந்தவங்க எல்லாருமே பாக்யராஜ் சாரோட இந்த மறைவுக்கு அவங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி, ஏன், பாக்யராஜ் சார் யாரு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றது, நடிகர் சாந்தனுவோட அப்பா தானே, மாஸ்டர் படம் பண்ணியிருக்காருல சாந்தனு, அவங்க அப்பா தானே, அது மாதிரி பொன்மகள் வந்தால், சம்திங் சம்திங், இந்த மாதிரியான படங்கள்ல ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல், ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணுவார், அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இவங்களுக்குலாம் தெரிஞ்சது பாக்யராஜ் சார் யாரு அப்படின்னா அவர் ஒரு நடிகர், ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சினிமால அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சினிமாவை எந்தெந்த ஆங்கிள் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோல பாக்யராஜ் சார்னா யாரு, பாரதி ராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்குமான அந்த ஒரு பந்தம் எப்படிப்பட்டது, எதுக்கு பாக்யராஜ் சார தமிழ் சினிமா இந்த அளவு தூக்கி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைலான வீடியோ தான் வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்யராஜ் சார் யார் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். வணக்கம், நான் ஆனந்த். பாக்யராஜ் சார் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 7, 1953 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் பக்கத்துல வெள்ளக்கோயிலுங்கிற பிளேஸ்ல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பொழுதுபோக்கு அப்படின்னா நமக்கு படங்கள் பாக்குறது, நாடகங்கள் பாக்குறது, டூரிங் டாக்ஸில படம் பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. பாக்யராஜ் சாருக்குமே அவங்களுக்குமே இந்த மாதிரியான டூரிங் டாக்ஸில படம் பாக்குறது, அப்ப அந்த காலத்துல சிவாஜி சார் படங்கள், எம்ஜிஆர் சார் படங்கள், இவங்க படங்கள்லாம் பார்த்து வளர்றதுதான் இதா இருக்கு. பியூசின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 12th சொல்றோம்ல, அது பியூசி படிப்பு அப்படின்பாங்க. அந்த பியூசியை கூட கம்ப்ளீட் பண்ணாம சென்னைக்கு வாய்ப்பு தேடி ஓடி வந்துட்டாராம். சென்னையில போய் ஏதாவது சினிமால சான்ஸ் தேடி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டாராம். நிறைய வாய்ப்பு, நிறைய இடங்கள்ல அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு, நிறைய ஸ்டூடியோக்கு ஏறி இறங்கியிருக்காரு, நிறைய கம்பெனில போய் வாய்ப்பு தெரிவிக்காரு, எதுலையுமே அவருக்கு பெருசா கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைமா அவரை அசிஸ்டண்டா, ஓகே நீ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா அது பாரதி ராஜா சார், இயக்குனர் நிலையம் பாரதி ராஜா சார். அவங்க 1978ல 16 வயதுல படம் டைரக்ட் பண்றாங்க. அந்த டைம்ல ஒரு ப்ரொடியூசர் பாரதி ராஜா சாருக்கு ஓகே நீ படம் பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணனால பாரதி ராஜா சார் முழுக்க முழுக்க படத்தோட செலவை எந்த அளவு சுருக்கணுமோ அந்த அளவு சுருக்கிருக்காங்க. நான் டைரக்டர்ப்பா, என் கூட ஒரு ஆள் மட்டும் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணா போதும், உன் எழுத்து நல்லா இருக்கு, என் எழுத்து நல்லா இருக்கு, அதனால நம்ம மட்டும் போதுப்பா, மத்த யாரையும் வேணாம்ப்பா, இன்னொரு ஆள் சேர்க்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்ல சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட சாப்பாடுலாம் அவங்களுக்கு கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து. அப்படிங்கிறப்ப நம்ம முடிஞ்ச அளவு முதல் படம் அப்படிங்கிறப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனியோட காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படின்னு ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்திருக்காங்க பாரதி ராஜா சார். அந்த டைம்ல பாக்யராஜ் சாருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரோட டீம்ல இருந்தனால அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி பாக்யராஜ் சார் உள்ள அவர் கூட பேசி இதான உடனே அவருக்கு இவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பிடிச்சு போச்சான். பாக்யராஜ் சாரோட அவரோட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஓகே ரைட் இவருக்கு ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஓகே நீ ஒர்க் பண்ணுப்பா அப்படின்ட்டாராம். 16 வயது நிலையில ஏதோ ஒரு பாட்டு ஷூட் பண்றதுக்காக ஏதோ ஸ்டூடியோல ஷூட் பண்றாங்களாம். அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை மொத்த பவுண்டரையும் கொடுத்து, இதை நீ படிச்சு ஃபுல்லா ஸ்டோரி இது பண்ணிக்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ற பாத்துக்கலாம் அப்படின்ட்டாராம். ஓகே சார் அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்யராஜ் சார் நமக்கு டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒர்க் கொடுத்துருக்காரு, இதை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு அவர் கொடுத்த அந்த மொத்த பவுண்டரையுமே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மொத்தமா படிச்சு முடிச்சிட்டாராம். கிளியரா படிச்சு முடிச்சு மண்டையில ஏத்திக்கிட்டாராம். ஏத்திக்கிட்டு ஸ்டுடியோக்குள்ள வராராம். ஸ்டுடியோக்குள்ள அந்த சாங் கம்போஸ் பண்ணிட்டாங்களாம். பண்ண கொஞ்ச நேரத்துல பாரதிராஜ் சார் கேட்கிறாரா, உன்னை இங்கேயே வர சொன்னேன், புது பையனா இருக்க, திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன், என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க, நான் சொன்னது பண்ணியா அவன், பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, முழுக்கன்னு சொல்லிட்டியா, பண்ணிட்டியா, முழுக்க படிச்சிட்டியா அப்படின்னா, சொல்லு அப்படின்னு கரெக்டா சொன்னாராம். சொன்ன உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சு போச்சான். இவர்கிட்ட ஏதோ இருக்கு, ஒரு அரை மணி நேரத்துல நம்ம கொடுத்த அந்த மொத்த பக்கத்தையுமே படிச்சு ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கரெக்டா சொல்றாப்ல அப்படிங்கிறப்ப இவர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே அப்புறம் தான் இவர் கூட நெருங்கி இதாக ஆரம்பிச்சாராம் பாரதிராஜ் சாரும் பாக்யராஜ் சாரும். அப்போ நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு படத்துல பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ற ஒரு படத்துல அந்த படத்தோட வெற்றிக்கு பாரதி ராஜா சார் ஒரு எந்த அளவு ஒரு பங்களிப்பு செலுத்திருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா பாக்யராஜ் சாரும் அந்த பங்களிப்பு செலுத்திருக்காங்க. பாரதி ராஜா அவர்களே சொல்றாங்க,
பாக்கியராஜ் இருந்தாருன்னா என்னால ஒரு 100% ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவை என்னால ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. டைரக்ஷன் நான் பாத்துக்கிறேன், ஆனா ஸ்கிரீன் பிளேல பாக்கியா இருந்தா மட்டும் தான் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் எடுக்கிற படத்தை கம்ப்ளீட் பண்றது, ஒரு படத்தை முழுமையாக்குறது பாக்கியராஜ் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னா 16 வயதிலே தான் பாரதிராஜ் சாரோட முதல் படம். 16 வயதிலே படத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல சப்பானி கதாபாத்திரமும் பரட்டங்கிற ரஜினிகாந்த் கதை பண்ண கதாபாத்திரம் தான். இந்த சப்பானிங்கிற கதாபாத்திரத்தை டைரக்டர் பாரதிராஜ் எழுதுனது எப்படி அப்படின்னா, ஒரு சப்பானிங்கிறது ஒரு மூல வளர்ச்சி கம்மியான கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து ஒரு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சா செட்டுக்குள்ள. அந்த நேரத்துல பாக்கியராஜ் சாதம் கேட்டாராம், சார் சப்பானிங்கிறீங்க, அவனே ஒரு கிராக் மாதிரி அப்படிங்கிறப்ப அவன் எப்படி உச்சரிப்பு கரெக்டா பண்ணுவான், மயிலு அப்படின்னு எப்படி உச்சரிப்பு சொல்ல முடியும், அப்ப என்னையா பண்ணலாம் அப்படின்னோடனே, சார் மயிலுங்கிறத இழுத்து சொல்ல சொல்லுவோம், ஏன்னா அவன் ஒரு கிராக் மூல வளர்ச்சி கம்மியானவன் தானே, அதனால மயிலு மயிலு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணியா ஓகே வேலையா அப்படின்ட்டாராம். அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு வந்து அந்த படத்துல வந்து ஒரு ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்னா, அந்த இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கை சைகை வச்சு பண்ணுவாப்ல. அந்த படம் ஃபுல்லாவே அந்த டைலாக் ரஜினிகாந்த் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாப்ல. அந்த டைலாக்குக்கான அந்த மேனரிசம் உண்டு பண்ணதும் வந்து பாக்கியராஜ் சார் தானா. இந்த மாதிரி பாக்கியராஜ் அப்ப அந்த டைம்ல ரஜினிகாந்துக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப இதா ஃப்ளூயண்டா வராது அப்படிங்கிறப்ப பாக்கியராஜ் சார்ட்ட கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணுவாராம். பண்றப்ப இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறப்ப, சார் நீங்க சீக்ரெட் எல்லாம் சூப்பரா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப பாக்கியராஜ் சார் தான் இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த டைலாக்கை வந்து மேனரிசமா கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் தான் அவரு சொன்னதை வச்சு இவர் பண்ணி பாரதிராஜ சாரும் சூப்பரா இருக்குப்பா இதே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாராம். இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல இப்ப ஸ்கிரீன் பிளே ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டோரிய யோசிச்சிடலாம். ஒரு ஹீரோயினை வந்து அந்த ஊர்ல வந்து வில்லனா இருக்கிறவன் ரேப் பண்ணிடுறான், அவங்களுக்கு விருப்பமே இல்லாம அதுக்கடுத்து அந்த பொண்ணு லைஃப் எப்படி மாறுது, இல்ல அந்த பொண்ணை எப்படி ரேப் பண்றான், எப்படி நடக்க போகுது இதெல்லாம் அப்படிங்கிறத எழுதிடலாம். இதை வந்து ஆடியன்ஸ் வந்து 2.5 மணி நேரம் இல்ல 2.75 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும். அது பார்க்கறதுக்கான எலமெண்ட் இருக்குல்ல, அந்த பிட்வீன் ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் அந்த இடையில இருக்குல்ல, அந்த இடம் தான் ஸ்கிரீன் பிளே. அதை வந்து சுவாரஸ்யமா பண்ணாதான் ஆடியன்ஸ்க்கு எந்த இடத்துலையும் சலிப்பு தட்டாது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பான், இல்ல வெளியே கிளம்பி போயிருவான், என்னையா போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்வான். அதை வந்து ஒரு அதை என் கையில கொடு, அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லி தரேங்கிற மாதிரிதான் பாக்கியராஜ் சார். அதை வந்து ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி. அதுவும் பாக்கியராஜ் சார் வந்து டைரக்ட் பண்ண படங்கள் நிறைய இருக்கு. 79ல அவங்களோட அறிமுக படமான சூரியலா சித்திரங்கள், அப்புறம் சின்ன வீடு, அவசர போலீஸ் 100, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கிரீன் பிளேல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு பாக்கியராஜ் சாரோட நக்கல் நையாண்டி நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா படத்துல பாக்கியராஜ் சாரோட டைட்டில் கார்டு போடுவாங்க, திரைக்கதை வசனம் பாக்கியராஜ் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அது போடுற இடம் ஏதாவது ஒரு கூத்து இருக்கும். எப்படி சொல்ல, இப்பெல்லாம் டார்க் காமெடி, பிளாக் காமெடி, டார்க் காமெடி அப்படிங்கிறாங்களே, அந்த டார்க் அப்பவே பாக்கியராஜ் சார் அப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு இவரோட படங்கள் வந்து பிஎன்சி சென்டர், கிராமங்கள்ல பட்டி தொட்டி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். அந்த படத்துல அந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவரோட படங்கள் எல்லாத்துலயுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கும், ஒரு லவ் சீக்வன்ஸ் இருக்கும், படத்துல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். அது போக சின்னதா ஒரு டார்க் காமெடி, இந்த முருங்கக்காய் வச்சு தலைவர் பண்ண சம்பவங்களும் வேற மாதிரி. அது மாதிரி இவர் சினிமா துறையில இவர் பண்ண சாதனைகளை பாராட்டி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமால கலைத்துறையில என்னோட வாரிசு அப்படின்னாரு. கலைத்துறையில என்னோட வாரிசு பாக்கியராஜ் அப்படின்னாரு. அதே மாதிரி பாக்கியராஜ் சாரோட கல்யாணத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் தாலி எடுத்து கொடுத்து பண்ணி வச்சாங்க. அந்த அளவு எம்ஜிஆர் சாருக்கும் பாக்கியராஜ் சாருக்குமான க்ளோஸ் அந்த அளவு அதிகம். பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப நார்மலாவே எம்ஜிஆர் அவர்களோட வெறித்தனமான ரசிகன். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப பாக்கியராஜ் சார் சினிமால எந்த அளவு பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு படத்தை நீங்க பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அது அந்த நாட்கள் படம் இருக்கு. இப்ப இந்த டியூடு படத்தை நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் வந்து பார்த்துட்டு ஆகா ஓகோ அப்படிங்கிறாங்களே, அந்த நாட்கள் படத்துல ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு. பாக்கியராஜ் சார் வந்து ஹீரோயின் லவ் பண்ணிருப்பாரு. அவர் லவ் பண்ண அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹீரோயினுக்கு வந்து வேற ஒரு பையனோட கல்யாணம் முடிச்சிடும். இது வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சு அந்த பையன் வந்து கேட்பாரு, நான் வந்து விலகிடுறேன், நீங்களும் அவளும் சேர்ந்து வாழுங்க அப்படின்பாரு. அதுக்கு பாக்கியராஜ் சார் கிளைமேக்ஸோட டயலாக் எழுதியிருப்பாங்க. டயலாக் தான் மாஸ். என் காதலி உண்ட மனைவி ஆகலாம்,
ஆனா இந்த மனைவி என்னைக்குமே என் காதலி ஆக முடியாது. அதனால இந்த ஜென்மத்துல அவங்க தான் உங்களுக்கு மனைவி, நீங்க தான் அவங்களுக்கு புருஷன் அப்படிங்கிற மாரி முடிச்சுட்டு அழகா கிளம்புற மாரி இருக்கும். அந்த ஸ்டோரி லைன் அப் வந்து இதேதான். இந்த டியூட் படம் இருக்குல்ல, ஒரு பொண்ணு வந்து தன்னோட லவர் கிட்டயும், தன்னோட புருஷன் கிட்டயும் எப்படி அவங்க இது பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த இது பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா எப்படி தன் கைக்குள்ள கொண்டு வரணும், ஈஸியா ஒரு எளிய மனிதனுக்கு எப்படி தன்னோட கதைய சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு பாக்யராஜ் சார் கிட்ட நெறைய நடிகர்கள் வந்து அவங்களோட ஸ்டோரிய சொல்லி, இதுல ஏதாவது இடத்துல நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏதாவது கொஞ்சம் லோவா இருக்க மாரி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. அப்படி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க நடிச்ச படையப்பா படத்தோட ஸ்டோரிய சொல்லி, இந்த ஸ்டோரியில எது கொஞ்சம் ஓகே, எல்லாம் ஓகேவா கரெக்ட்டா இருக்கா என்னங்க அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்ச உடனே, பாக்யராஜ் சார் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களாம். படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் அப்படின்னா, அது நீலாம்பரியோட கதாபாத்திரம் தான். அந்த கேரக்டர நீங்க எந்த இடத்துலயுமே கெத்து குறைய விட்டுறக்கூடாது. அது எங்கேயுமே லோவாயிரக்கூடாது. அது ஹைல தான் இருக்கணும். அது ஹைல இருந்தாதான் படம் ஹைல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சார் அப்படின்னாராம். அவர் சொன்ன மாதிரியே ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் அந்த படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணாவோட கதாபாத்திரத்தை எங்கேயுமே கீழ இறங்க விட்டுருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் சாகுறப்ப கூட கெத்தா செத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது எல்லாமே இவரோட அட்வைஸ் பேர்ல தான் பண்ணலாம். பாக்கியராஜ் சார் பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் சவுத் இந்தியன் பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா சார் இறந்ததுக்கு வந்து அவங்க வீட்டுல பனையூர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. அப்புறம் அவரோட நேட்டிவ்க்கு அவரோட உடல் நல்லடக்கம் பண்றப்ப அங்கேயும் போயிருந்தாங்க. நேத்து நைட்டு தான் குஷ்பு மேமோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நைட் ரொம்ப நேரம் நடிகர் சங்கத்தை இயக்குனர் சங்கத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் எப்போ வைக்கலாம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மில்டன் நைட் மெசேஜ் பண்ணிருக்காங்க ரொம்ப நேரம். விஜய் மில்டனுக்கும் சீனு ராமசாமிக்கு நைட் மெசேஜ் பண்ணிருக்காங்க ஏதோ விஷயத்தை பத்தி. அப்புறம் இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து ஒரு போன் எடுத்து பேசினவங்க தான் சத்தமா பேசியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படி சேர்ல உட்காந்து இது மனிதனோட இதை வந்து இது பண்ணவே முடியல. இப்போ வந்து பாக்கியராஜ் சார் வந்து கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல அப்படிங்கிற மாதிரி வயசு அப்படிலாம் இல்ல. காலைல வாக்கிங் போயிட்டு வந்துருக்காங்க. போயிட்டு வந்துட்டு வீட்டுல இருந்து இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்படி சின்னதா மாரடைப்பு அப்படின்னோடனே எதுவுமே யாருமே எதுவும் பண்ண முடியல. நிறைய யங் ஹீரோயின்ஸை வந்து தமிழ் சினிமா அறிமுகப்படுத்த பெருமை பாக்கியராஜ் சாருக்கு இருக்கு. பாக்கியராஜ் சார் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க தான் பார்த்திபன், பாண்டியராஜ், ஜி ஒரு வி சேகர், இவங்க எல்லாருமே பாக்கியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க. லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே. இப்படி இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து தமிழ் சினிமால இப்ப இல்ல அப்படிங்கிறது ஆல்ரெடி பாரதிராஜ் சாரோட இறப்பே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு. இப்ப பாக்கியராஜ் சாருமே இல்ல அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சோதனை மாதிரிதான். இவங்க படம் இப்ப டைரக்ட் பண்ணனாலும் சரி, இவங்க ஸ்கிரீன் பிளே பண்ணனாலும் சரி, இவங்களோட அட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அந்த அட்வைஸ் இருக்குல்ல, அது இனி வரக்கூடிய நிறைய இளம் தலைமுறையினருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க சார், இது எப்படி சார் எடுபடுமா சார், பண்ணாது சார், இது என்ன சார் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க அதை உள்ள வந்து இது பண்றாங்க அப்படின்னா சின்னதா அவங்களோட சஜஷன் ஏத்துக்கலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய லாஸ் தமிழ் சினிமாவுக்கு. இப்போ கூட 2026 இன்னைக்கு டேட்ல கூட ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும், ஒரு சிறந்த திரைக்கதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே சொல்ற பதில் பாக்கியராஜ் அவங்க தான். சாரோட ஆத்மா சாந்தி அடையன்னு வேண்டிக்கிறேன். பாக்கியராஜ் சாரை பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு நடிகராக தான் அவரை தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.